கடந்த 2023 டிசம்பர் 12ஆம் தேதி 3 அடி உயரத்தில் 250 கிலோ கருங்கல்லால் ஆன ரஜினியின் சிலையை வடித்து வழிபட துவங்கியுள்ளார். இந்த பிறந்தநாள் கொண்டாட்டமானது 1.5 அடி உயரம் 3 கிலோ எடையுள்ள கேக்கை வெட்டி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டுள்ளது. இந்தியாவிலேயே முதல் முறையாக ரஜினிக்கு கருங்கல்லில் சிலையை அமைத்து அதற்கு திருவாச்சி போன்றவற்றை அமைத்து வழிபாடு செய்து வரும் கார்த்திக்கிற்கு ரஜினி உண்மையிலேயே கடவுள் என்று சொல்லலாம். ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா தொடர்புக்கு 9384854560. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும் என்ற வரிக்கு ஏற்றவாறு ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் உள்ளத்தில் நீங்கா இடம் பிடித்தவர் நடிகர் ரஜினிகாந்த். ரசிகர்களால் செல்லமாக தலைவர் என்று அழைக்கப்படுபவர். அது மட்டுமில்ல, கடவுள் ரஜினி, பக்தி ரஜினி, குலசாமி ரஜினி என்று ரசிகர்கள் கோஷம் போடுவதை நாம் பார்த்திருப்போம். அந்த வகையில் ரஜினியுடைய தீவிர பக்தனாக இருக்கக்கூடிய கார்த்தி ரஜினி என்பவர் ரஜினிக்காக ஸ்ரீ அருள்மிகு ரஜினி கோவில் என்று ஒரு கோவிலையே நிறுவியுள்ளார். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரராக இருந்து ஓய்வு பெற்ற கார்த்திக் என்பவர் சிறு வயதிலிருந்தே ரஜினியின் தீவிர ரசிகராவார். ரஜினியின் முதல் படமான அபூர்வ ராகங்களிலிருந்து தற்பொழுது நடித்துள்ள கூலி திரைப்படம் வரை அவரது போஸ்டர்களை தனது அலுவலகத்தில் ஒட்டி அழகு பார்த்துள்ளார். அது மட்டுமில்லாமல் தனது அலுவலகத்தில் ஒரு தனி அறையையே ஒதுக்கி அதில் ரஜினியின் படங்களை ஒட்டி கடவுளாக வழிபட்டு வந்துள்ளார்.
கடந்த 2023 டிசம்பர் 12ஆம் தேதி 3 அடி உயரத்தில் 250 கிலோ கருங்கல்லால் ஆன ரஜினியின் சிலையை வடித்து வழிபட துவங்கியுள்ளார். பிறகு 2024ஆம் ஆண்டு 300 கிலோ எடையில் 3.25 அடியில் கருங்கல் ரஜினி சிலையை நிறுவியுள்ளார். கோயில்களில் தெய்வங்களுக்கு வாகனம் அமைப்பது போல ரஜினிக்கு கழுகு சிலையும் வாகனமாக இங்கு அமைந்துள்ளது. அதன் பிறகு தினந்தோறும் காலையும் மாலையும் ரஜினிக்கு பூஜை நடக்கிறது. ரஜினியை குலதெய்வமாக வழிபடும் கார்த்தி வருடா வருடம் ரஜினியின் பிறந்த நாளை ரஜினி சதுர்த்தி என்று கொண்டாடி வருகிறார். கோவிலில் தெய்வங்களுக்கு திருவாச்சி அமைப்பது போல ரஜினியின் உருவ சிலைக்கு திருவாச்சி அமைத்து கூடுதலாக நாக கிரீடமும் அமைத்து வழிபட்டு வருகிறார். ஆண்டு டிசம்பர் 12ஆம் தேதி நடிகர் ரஜினியின் 75வது பிறந்தநாள் கொண்டாடப்பட உள்ள நிலையில் மூலவர் ரஜினி மற்றும் உற்சவர் ரஜினி சிலைகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. மூலவர் ரஜினி சிலைக்கு மஞ்சள், பால், தயிர், பூந்தி போன்ற உபகரணங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. உற்சவர் மற்றும் மூலவர் ரஜினி சிலைகளுக்கு காசுகளால் ஆன மாலையும் சாற்றப்பட்டது. நடிகர் ரஜினியின் பவள விழா பிறந்தநாள் கொண்டாட்டத்தை முன்னிட்டு ஒரு ஹால் முழுவதும் கிட்டத்தட்ட 7500 ரஜினி போஸ்டர்களை ஒட்டியுள்ளார். 2025ஆம் ஆண்டு டிசம்பர் 12ஆம் தேதி நடிகர் ரஜினியின் 75வது பிறந்தநாள் கொண்டாடப்பட உள்ள நிலையில் மூலவர் ரஜினி மற்றும் உற்சவர் ரஜினி சிலைகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. மூலவர் ரஜினி சிலைக்கு மஞ்சள், பால், தயிர், பூந்தி போன்ற உபகரணங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. உற்சவர் மற்றும் மூலவர் ரஜினி சிலைகளுக்கு காசுகளால் ஆன மாலையும் சாற்றப்பட்டது. நடிகர் ரஜினியின் பவள விழா பிறந்தநாள் கொண்டாட்டத்தை முன்னிட்டு ஒரு ஹால் முழுவதும் கிட்டத்தட்ட 7500 ரஜினி போஸ்டர்களை ஒட்டியுள்ளார். அது மட்டுமின்றி இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சூப்பர் ஸ்டார் என்று 75 மொழிகளில் ரஜினிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லி பேனர் அமைத்துள்ளார். கோவில்களில் தெய்வங்களுக்கு மந்திரங்கள் இருப்பது போல இங்கும் ரஜினிக்கு தனி மந்திரம் இருக்கிறது. 100 வருடம் ஆனாலும் ரஜினி நடிகராக பிறக்க வேண்டும் என்றும் அவருக்கு நான் என்றும் ரஜினி பக்தனாகவே பிறக்க வேண்டும் என்றும் மனமுருகி ரஜினியின் 75வது பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் ரஜினி பக்தன் கார்த்தி. எல்லா கோயிலும் ஒவ்வொரு சாமிக்கு ஒரு மந்திரம் இருக்கும். அதே மாதிரி தலைவருக்கு ஒரு 11 லைன்ல மந்திரமே எழுதி வச்சிருக்கோம். அதான் டெய்லி பிடிக்கும். ஓம் ரஜினியை போற்றி, ஓம் ரஜினி தெய்வமே போற்றி, ஓம் எங்கும் நிறைந்தவரை போற்றி, ஓம் மனித கடவுள் ரஜினியை போற்றி, ஓம் சூப்பர் ஸ்டாரை போற்றி, ஓம் நேர்மை ஆதி பரம்பொருளை போற்றி, ஓம் இளையோர்கள் மல்லலை போற்றி, ஓம் அகிலத்தின் தலைவனை போற்றி, ஓம் அகிலத்தை வளர்ப்பை ரஜினி சாமியை போற்றி போற்றி. இந்த மந்திரத்தை டெய்லி காலையில் சாயந்தரமும் அவருக்கு பூஜை பண்ணும்போது நாங்கள் எப்பவுமே படிக்கிறது உண்டு. ஏன்னா எங்களை பொறுத்தளவு குலசாமி, தெய்வம், கடவுள் எல்லாமே அவர் தான். அதனால் எங்கள் வீட்டிலே அவரை சிலையாக வச்சு நாங்கள் என்ன பண்ணிடுவோம். இந்த பிறந்த நாள் கொண்டாட்டமானது 1.5 அடி உயரம் 3 கிலோ எடையுள்ள கேக்கை வெட்டி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டுள்ளது. இந்தியாவிலேயே முதல் முறையாக ரஜினிக்கு கருங்கல்லில் சிலையை அமைத்து அதற்கு திருவாச்சி போன்றவற்றை அமைத்து வழிபாடு செய்து வரும் கார்த்திக்கிற்கு ரஜினி உண்மையிலேயே கடவுள் என்று சொல்லலாம். இது குறித்து ரஜினியின் தீவிர பக்தனான கார்த்தி கூறுகையில், 99 படைப்பா படம் பார்த்துட்டு துணை ராணுவ படையில் எனக்கு ஜாப் கிடைக்குது. அதுலேருந்தே தலைவரை நான் கடவுளாகவே நினைக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் வீட்டில் சின்ன சின்ன படங்கள் ஓட்டுறது, அவரை கும்பிடுறது, அவரை தெய்வமாக வணங்குறது, இதே ஒரு இதாக வச்சுருக்கேன். எங்கன்னா வெளியில் போயிட்டு வீட்டில் நான் இருக்கிற தனி அறையில் அவருடைய படங்கள் ஃபுல்லாகவே ஒட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் துணை ராணுவ படையில் சர்வீஸ் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தலைவருக்கு ஏதாவது வித்தியாசமாக பண்ணுறீங்க, நம்ம தான் அவரை கடவுளாக நினைக்கிறோம், எல்லாருமே தெய்வமே கடவுளே சொல்கிறாங்களே கிட்டத்தட்ட பார்த்துருக்காங்க. கருங்கல்லே அவருக்கு சிலை செய்யணுன்ற எண்ணம் எனக்கு தோணுச்சு. முதல் சிலை 250 கிலோ 3 அடி வெயிட்டில் முழுக்க கருங்கல்லே தலைவருக்கு சிலை செஞ்சார். 2023 முதல் சிலை. 2024 300 கிலோ வெயிட்டில் 3.25 அடியில் மாப்பிள்ளை ஸ்டில்லை என்னதான் சுகமில் வர்ற அந்த ஸ்டில்லையை வச்சு கருங்கல்லே சிலை செஞ்சு. இதுக்கிடையில் தலைவருக்கு வாகனம் வேணும்னு சொல்லி கழுகு சிலையும் ஒன்று பண்ணியிருக்கோம். டெய்லி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டோட மாடியில் ஃபுல் பகுதியுமே ரஜினி கோயில்னு வச்சு அவருக்கு காலையிலையும் சாயந்தரம் பூஜை நடக்கும். ஆனால் என் ஒய்ஃபு, பொண்ணு, அண்ணன் எல்லாருமே நாங்கள் அவரை கடவுளாகவே நினைக்கிறோம். எங்கள் குலசாமி, தெய்வம் எல்லாமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். இந்த வருஷம் கூட தலைவர் எங்களை அழைச்சிருந்தார். ஜனவரி 2ஆம் தேதி அவரை சந்தித்தோம். 45
கூட பேசிட்டு இருந்தார். அவர் வீட்டை ஃபுல்லாக சுற்றி காமிச்சார், நிறைய கிஃப்ட் கொடுத்தாரு. எங்கள் லைஃப்பில் அது மறக்க முடியாது. அதை தாண்டி அவர் பட்டு வேஷ்டி சேலை எல்லாமே எங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாரு. நாங்கள் சுவாசிக்கும் நேசிக்கும் ரஜினிக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ தலைவருடைய 75வது பவளபலா பிறந்தநாள், அதை மிக சிறப்பாக கொண்டாடணுன்றதுக்காண்டி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் ஃபுல்லாகவே பலூன் ஃபுல்லாக ஓட்டி கிட்டத்தட்ட 7500 படங்கள் பிக்சர்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த 75 லாங்குவேஜில் தலைவருக்கு வந்து வாழ்த்து சொல்லி வச்சுருக்கோம். தலைவருடைய பழைய பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள்லாம் கலெக்ஷன் பண்ணி 7 to 5 மென்ஷன் பண்ணி அதையும் ஓட்டியிருக்கோம். இதை தாண்டி உற்சவர் சிலைக்கு இன்றைக்கி நாககிரிடம் சாத்தப்பட்டிருக்கு. மூலவர் ரஜினி சிலைக்கும் உற்சவர் ரஜினி சிலைக்கும் இன்றைக்கி முழுக்க முழுக்க காசுலேயே செய்யப்பட்ட மாதிரி உத்தரகோசம் மக்கள் ஆர்டர் பண்ணி அதுவும் சாத்தப்பட்டிருக்கு. 1.5 அடி ஹைட்டு 3 கிலோ வெயிட்டில் ஒரு கேக்கு ஃபுல்லாக தலைவர் சில்லாக ஒன்று ஒரு கேக்கை வெட்டி எங்களுக்கு கொண்டாடணும். அதை தாண்டி 6 வகையான பூஜை, பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், பூந்தி அபிஷேகம், 6 வகையான அபிஷேகங்கள் இன்றைக்கி நடத்தணும். எங்களை பொறுத்தளவு எங்கள் குலசாமி மன நிம்மதியாக சந்தோஷமாக நீண்ட ஆயுளோட எங்களுக்கு எப்பயும் வழிகாட்டியாக இருக்கணும். சமீபத்தில் கோவா படவிழாவோட கூட தலைவர் சொன்னார், 100 ஜென்மம் எடுத்தாலும் நடிகராக ரஜினிகாந்தாக இருக்கும். நாங்களும் அதே தான் சொல்கிறோம். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தலைவருக்கு ரஜினிக்கு ரசிகனா, ரஜினிக்கு பக்தனாகவே பிறக்கணுன்றது தான் எங்களுடைய ஆசை. மீண்டும் எங்கள் குலசாமி நாங்கள் சுவாசிக்கும் ரஜினிக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்து. தனக்கென ஒரு கோவில் நிறுவப்பட்டுள்ளதை அறிந்த நடிகர் ரஜினிகாந்த் கார்த்தியை அழைத்து நேரில் பேசியுள்ளார். தனது கடவுளான ரஜினியை சந்தித்த அனுபவத்தை பற்றி கார்த்தி கூறுகையில், 1ஆம் தேதி தலைவருடைய பிஏட்டிருந்து பிஆர் 2 வீட்டுன்னு கால் வந்துச்சு. அந்த 1ஆம் தேதி நைட்டு தூங்கவே இல்லை. இது நிஜமா கனவானே எங்களுக்கு நம்ப முடியல. ரொம்ப சந்தோஷமாக லைஃப்பில் அதோட ஒரு மிகப்பெரிய சாதனை எதுவும் இல்லைன்ற மாதிரி அந்த இரவை கடந்து போய் அங்கே ரூமில் தங்கி காலையில் தலைவர் 10 மணிக்கு டைம் கொடுத்தாரு. 9:30க்கெலாம் போய்ஸ் கார்டில் போய் நாங்கள் உட்காந்துட்டோம். ரொம்ப நல்லா கவனிச்சாங்க எங்களை. ஃபஸ்ட்டு மோர் கொடுத்து அப்புறம் டிஃபன்லாம் கொடுத்து லைஃப்பில் மறக்கவே முடியாது. ஒரு நிமிஷம் தான் அவரோட ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் கிட்டத்தட்ட அவர் எங்களோட 40 நிமிடங்கள் செலவு பண்ணுன்றது எங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத விஷயம். சாரை பார்த்ததா 40 வருஷம் கனவு எப்படா நிறைவு நினச்சிட்டே இருந்தோம். 2025 ஜனவரி 2 மறக்கவே முடியாது. சார் பார்த்து பெரிய விஷயம். கடவுளை பார்த்த மாதிரி அது சொர்க்கத்துக்கு போனாங்க. சாரை நேரே சொன்னேன், சொர்க்கத்தை பார்த்த மாதிரி சார் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. வாழ்க்கையில் மறக்க முடியாது. சார் சொல்லியிருந்தாரு, ஒவ்வொரு வருஷம் கூப்பிடுவேன். அது எதிர்பார்த்துருக்கோம். சாரை பார்த்து திருப்பி காலையில் வாங்கினா தான் ஆசை, எதுவுமே கிடையாது. நடிகர் ரஜினியை கடவுளாக ஆராதிக்கும் ரசிகர்களுக்கு ரஜினி என்பது சாதாரண வார்த்தை அல்ல, அது ஒரு 3 எழுத்து மந்திரம். ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா. தொடர்புக்கு 9384854560. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். எவரெஸ்ட் ஈஸி செஃப். செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே.